நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே அதிக அளவிலான கொலைகள் நடைபெற்று வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஜாதி சார்ந்த ஒரு கொலைகள் மற்றும் பழிவாங்கல் சம்பந்தமாக நடைபெறும் கொலைகள் என பல்வேறு விதமான கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதில் அரசியல் கொலைகளும் அடக்கமாக இருக்கின்றன. கடந்த 3 மாதங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கொலைகள் நடைபெற்றதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததற்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கிறது? கொலைக்கான பின்னணி காரணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதற்கான சமூக காரணங்கள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொலைகளில் ஈடுபட்டவர்களில் பல பேர் இளையவர்களாக இருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மேலும் இந்த கொலைகளை தடுப்பதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை காவல்துறை மற்றும் அரசு சேர்ந்து எடுக்க வேண்டும்? மேலும் இந்த கொலை நடப்பதற்கான காரணங்கள் படித்த இளைஞர்கள் கூட இந்த கொலையில் ஈடுபடுவதாகவும் செய்திகளை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்கின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கிறது? ஆக சமூக மற்றும் பொருளாதார காரணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதற்கு அரசு உரிய என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக கொலை சம்பவங்கள் அதிகரித்திருப்பது மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 16ஆம் தேதி நாங்குநேரியில் ஹோட்டல் உரிமையாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மேலும் கும்பகோணம் பகுதியில் ரியல் எஸ்டேட் அதிபர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து 17ஆம் தேதி வேலூர் மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் ஒரு பெண் வெட்டி கொலை செய்யப்பட்டார். பொன்னேரியில் பெண் மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்யப்பட்டார். குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 18 நாட்களில் 11 படுகொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. பிப்ரவரி 26ஆம் தேதி கூடங்குளம் அருகே நகைக்காக இசக்கியம்மாள், 27ஆம் தேதி புதுக்கோட்டை அருகே இளங்கோவன் ஆகியோர் கொலை செய்யப்பட்டனர். மார்ச் 1ஆம் தேதி பாளை சாந்திநகர் முன்னாள் எஸ்ஐ ஆறுமுகம், 4ஆம் தேதி ஆலங்குளம் அருகே ரவுடி சுருட்டை முருகன், சங்கரன் கோவிலில் இளம்பெண் மணிமேகலை ஆகியோர் அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டனர். 5ஆம் தேதி விகேபுரம் அருகே கூலி தொழிலாளி ராமச்சந்திரன், 6ஆம் தேதி வல்லநாடு மணக்கரையை சேர்ந்த வேளாண் கல்லூரி காவலாளி துரைபாண்டியன், 7ஆம் தேதி சிவகிரி தேவப்பட்டினம் பொன்னையா மனைவி மீனாட்சி, 9ஆம் தேதி நாங்குநேரியில் ஆடு மேய்க்கும் தொழிலாளி நல்லக்கண்ணு, 10ஆம் தேதி ஸ்ரீவைகுண்டம் கொங்கராயக்குறிச்சி அதிமுக கிளை செயலாளர் பிச்சையா, 13ஆம் தேதி கல்லூர் சங்கரன் திரடு இளையராஜா ஆகியோர் கொலை செய்யப்பட்டனர். குறிப்பாக முன்விரோதம் மற்றும் பழிவாங்கல் சார்ந்த கொலைகளே அதிகம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக குற்றங்கள் அதிகரித்து வருகிறது என்று கூறப்படுகிறது. குற்றங்களை தடுக்க கூடுதல் காவல்துறையினர் நியமனம், படித்த இளைஞர்களுக்கு போதுமான வேலை வாய்ப்பு, குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு தகுந்த ஆலோசனை வழங்குதல் போன்றவைகளால் குற்றங்களை தடுக்க முடியும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்து. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கொலைகள் அதிகரித்திருப்பது ஒருபுறம் இருக்க, தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் கொலைகள் அதிகரித்து காணப்படுகின்றன. 18 நாட்களில் 11 படுகொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதற்கு பின்னணி காரணம் என்னவாக இருக்கிறது? ஆக இனி இது போன்ற கொலைகள் நடைபெறாமல் இருக்க காவல்துறை மற்றும் அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்? ஏற்கனவே அந்த மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆக இனி வரக்கூடிய காலங்களில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றிய விரிவான விவாதத்தை இன்று உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் தொடங்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கருணாநிதி அவர்கள். வணக்கம் சார். இப்போ தமிழகத்துல கடந்த சில மாதங்களாகவே கொலைகள் அதிகமா நடந்துட்டு இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளை பாக்குறோம். ஆக ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள்ல அதிக அளவிலான கொலை சம்பவங்களும் நடந்திருக்கு. ஆக இதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்னவா நீங்க பாக்குறீங்க? பொதுவாகவே பல காரணம் ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பல காரணங்கள், சமூக காரணங்கள் இருக்கு. இப்ப முந்தி இருந்ததை விட இப்ப ஜனத்தொகை அதிகமாயிருக்கு, வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்திருக்கு, வசதி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால வரும்போது இந்த பணம் ஈட்டுதல், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் நிறைய அதிக லாபங்கள் பெறக்கூடிய இந்த நிலமெல்லாம் விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுல போட்டி, தொழில் முறையில பணம் சம்பாதிக்கிறதுல போட்டிகள் உருவாகுது. இது ஒரு காரணம். அதுல ஒரு போட்டி உருவாகும் போது சகிப்புத்தன்மை இல்லை. நம்மளை விட்டுட்டு ஓவர்லுக் பண்ணி அடுத்தவங்க சம்பாதிக்கிறான்னா அதை ஹெல்த்தியா எடுத்துக்கிட்டு போட்டியா மாதிரி எடுத்துக்காம விரோதமாக நினைச்சு அவனுக்கு இது பண்ணணுங்கிற அளவுக்கு
ஒரு ஷார்ட்டான அதுக்கு வந்து சில அந்த சினிமாக்கள் பார்க்கறதுல காட்டுறது கதைகளை சொல்றதும் கூட ஒரு மன இதை ஏற்படுத்தி இருக்கும். இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து காவல்துறையினுடைய பொறுப்புங்கிறது ஒரு அளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். காவல்துறை வந்து கம்ப்ளீட்டா அவர்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு பொறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிவென்டிவ் ஆக்ஷன், ப்ரோஆக்டிவ் போலீசிங் பண்ணணும், ரியாக்டிவ் போலீசிங் இருக்கணும். ரியாக்டிவ் போலீசிங்கோட ப்ரோஆக்டிவ் போலீசிங் தான் நல்ல ஹெல்ப்பா இருக்கும். குற்றங்களை வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆரம்பத்திலேயே விசாரித்து விட்டு அந்த மாதிரி ஒரு கேங் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு விரோதம் வளர்வதற்கு இல்லாம அவங்க குறைச்சிட்டாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி கொலைகள் அளவுக்கு போகாமல் தடுக்க முடியும். அதற்கு அவங்களுக்கு போதிய அளவுக்கு அவகாசம் இல்லை என்பதோடு கூட பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். பொதுமக்கள் தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு விரோதம் இந்த இடத்துல நிலவுது, இது வந்து மர்டர் வரைக்கும் போகும் அப்படிங்கறது அந்த ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸுக்கு சொல்லணும். அவர்கள் மூலமாக கிடைத்து உடனடியாக இந்த கிடைக்கிற இந்த தகவலை அதை உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு வான் பண்ணாங்கன்னா குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன ஒரு குடும்ப தகராறு, இந்த இப்ப நீங்க சொன்ன கொலையில எல்லாமே வந்து விரோதத்தினால வந்ததில்லை. சில வீட்டுகள் நடந்த கணவன் மனைவிக்குள்ள உள்ள மனஸ்தாபங்கள் கூட கொலையாக வருகிறது. இப்ப காவல் நிலையத்துக்கு எல்லாம் போனோம்னா சின்ன சின்ன மனுக்கள், சின்ன சின்ன தகராறு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு போனா கூட விசாரிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கிறது இல்ல. நிறைய மற்ற மற்ற விஷயங்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு அலுவல், இந்த போராட்டங்கள் நடத்துகின்ற போராட்டங்களுக்கு ஒட்டுமொத்தமாக காவலர்களை கொண்டு குவிக்கிறது, இந்த மாதிரி வரும்போது ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய போலீசிங்க அவங்களால கொடுக்க முடியறது இல்ல. ஜூரிஸ்டிக்ஷன் ஆபீசர் வந்து நீங்க எவ்வளவு நாள் அந்த காவல் நிலைய சரகத்துல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா மிக குறைஞ்ச நாள் தான் இருக்கிறாரு. அவரால் ஒரு காவல்துறை அதிகாரினால அந்த அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல போய் அங்க உள்ள மக்களுடைய இன்டராக்ட் பண்ற அளவுக்கு போதுமான வாய்ப்புகள் கிடைத்தால் அப்பப்ப கிடைக்கிற தகவலை வச்சு குற்றங்கள் நடப்பதற்கு முன்பே அவர்களை வந்து நம்ம தடுத்துட முடியும். பொதுமக்களும் ரொம்ப முன்வந்து கொடுப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. காவல்துறைக்கும் பொதுமக்களுக்குள்ள இடைவெளி குறைஞ்சிருச்சு. அதுதான் இந்த குற்றங்கள் வளர்வதற்கு காரணமாக இருக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு கருணாநிதி. காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளி என்பது அதிகமாக காணப்படுகிறது. மேலும் தற்பொழுது பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப போட்டி மனப்பான்மையும் அதிகமாக காணப்படுகிறது. மக்களிடையே சகிப்புத்தன்மையும் குறைந்து வருகிறது. ஒருவரை விட மற்றொருவர் முந்தி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வெறி இந்த மாதிரியான ஒரு கொலைகளுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் பல சமூக காரணிகளும் இந்த கொலைக்கு பின்னால் இருக்கின்றன. ஆக தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த குற்றம் மற்றும் கொலை சம்பவங்களுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்பது பற்றி சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்க கொலைகள் பூரா எப்ப நடக்கு அப்படின்னா நைட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 8-9 மணில இருந்து அதிகாலை ஒரு 2:30-3 மணிக்குள்ள அந்த சம்பவம் வந்து அரங்கேறுது. இந்த சம்பவம் அரங்கேறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து காவல்துறையினர் வந்து ரோந்து பணியில முறையா இருந்தாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த கொலைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிடும். தமிழ்நாட்டில் மக்களை சீரழிச்சுக்கிட்டு இருக்கதே இந்த மது பழக்கம் தான். இந்த மதுனாலதான் நிறைய கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது இப்போ சூழ்நிலைகள். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை மது போதையினால துணிஞ்சு செய்யறாம்னா அதுக்கு காரணமே இந்த மது பழக்கம் தான். அதனால இந்த மதுவை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குறைச்சி ஒழிக்கிறோமோ அப்பதான் இந்த குற்றங்கள் எல்லாம் குறையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குற்றவாளிகளா இருக்கக்கூடிய நபர்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலும் இளைஞர்கள் தான். அப்ப இந்த இளைஞர்களை தவறான திசை வழியில் கொண்டு செல்வது என்ன? கூலிப்படைங்கிற பேர்ல ஒரு குரூப் வர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்னைக்கு என்னுடைய சொந்த தேவைன்னு வர்றாங்க. அப்ப கொல்வது என்பது வந்து ஒரு மரணம் என்பது ஒரு மனிதனுடைய உயிர் என்பது இன்னைக்கு சாதாரண விஷயமாக மாறி போன ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். இது சமுதாயத்தில் சிந்தனை ரீதியான மாற்றமும் இந்த சமூக பிரச்சனையை வந்து முன்வைக்கக்கூடிய காரணி சமூக காரணியாக பார்க்கப்பட்டு சிந்தனை ரீதியான மாற்றம் வராமல் இந்த கொலைகளுக்கு தீர்வு இல்லை. அரசாங்கம் மட்டும்தான் இதுக்கு முழு பொறுப்பேற்கணும். எத்தனை கொலை விழுது அப்படின்னா உடனே ஒரு நஷ்ட ஈடா 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அதை என்கரேஜ் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கொடுக்க கூடாதுங்க, இல்ல கொடுக்கணும், அது வேற விஷயம். ஆனா ஒருத்தன் இறந்து போயிட்டான் அப்படின்னா நமக்கு ரூபா கிடக்கும்னு சொல்லிட்டு இனிமே அது கூட இது ஒரு மறைமுகமா அதை வந்து ப்ரமோட் பண்ணுமோன்னு எனக்கு ஒரு அச்சப்பாடு இருக்கு. திரு கருணாநிதி நம்மிடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சார், இப்போ இந்த கொலைகள் அதிகரித்திருப்பதற்கு மற்றொரு காரணமா சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையா இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. ஒரு முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்திருக்கீங்க, இது பற்றி உங்களுடைய கருத்து? சட்டம் கடுமையா இருக்கு இல்லைங்கிற காரணம் சொல்ல முடியாது. சட்டம் இருக்குது, போதுமான அளவுக்கு இருக்கிறது. நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் இன் ஃபேவர் ஆஃப் அக்யூஸ்ட் தான். குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாதகமானதை தான் இருக்க தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கு விக்டிம் ஓரியன்டா இல்லை. குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு போதுமான வாய்ப்பு கொடுத்து அவருடைய இன்னசென்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு கொடுக்கப்படுகிறது தான் நம்மளுடைய ஜுடிஷியல் சிஸ்டம்.
ஏதாவது பெனிஃபிட் ஆஃப் டவுட் இருந்துச்சுன்னா போதும் அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதை அவங்க ரொம்ப குற்றவாளிகளுக்கு இப்படி இருந்தாலும் நம்ம கடைசியில எந்த கோர்ட்ல கீழ் கோர்ட்ல கன்விஷன் ஆனா கூட மேல கோர்ட்ல போய் நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது எதையாவது ஒரு டவுட், ஒரு பயத்தை பொதுமக்கள் பத்தியில ஒரு ரவுடி ஒரு தாதான்னு ஒரு பேர் வாங்கிட்டோம்னு சொன்னா அவருக்கு பயந்துகிட்டே சாட்சி சொல்ல மாட்டாங்க. எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எல்லாம் சொல்லுவாங்க, அது கூட பயந்துகிட்டு சொல்லுவாங்க. நம்ம போட்டுருவோம் விட்னஸ் எல்லாம் போட்டு பாக்ஸ்ல ஏறும்போது சொல்லாம அவங்களுக்கு காசை வாங்கிட்டு பண்ணுவாங்க, இல்லைன்னா பயந்துட்டு சொல்ல மாட்டாங்க, கேஸ் அக்யூட் ஆகும். அதனால கேஸ் நிச்சயமாக நம்ம தண்டனை கிடைக்கும்ங்கிற பயம் இல்ல அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. இந்த தாதாக்கள்னு சொல்லிட்டு இப்ப இந்த கேங் உருவாகிறதுக்கு பாருங்க. இன்னொரு சிஸ்டம், இந்த கேங்குகள் உருவாகிறதுக்கு காரணமே சின்ன சின்ன புகார்களை எல்லாம் காவல்துறை நிலையத்தினால விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது அதை விசாரிக்க முடியாத நிலைமை இப்ப நிலவுது. இப்ப சொன்னா கூட இப்ப இருக்க சூழ்நிலையில அவங்களால விசாரிக்க முடியாது. சிவில் தகராறுகள், பண டிரான்சாக்சன் எல்லாம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிவில்ல ஒரு உரிமையை பத்தி சொல்றதுக்கு தான் காவல்துறைக்கு அதிகாரம் இல்லையே தவிர ஒரு பிரிவென்டிவ் மெஷராக ஒருத்தருக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அவன் கொடுக்க மாட்டேன்றான், நான் போய் கேட்டா அவன் போடான்னு விரட்டுறான் அப்படின்னு ஒரு மனு கொடுத்தா அதை விசாரித்து அதை வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இது இப்படி பண்றதுனால அவருக்கு 2 பேருக்குள்ள அடிச்சு விரோதத்துல இவன் ஆத்திரத்துல பணம் கிடைக்கல, அவனை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் பெரிய விஷயம். அந்த ஆத்திரத்துல போய் அவனை கொலை கூட பண்ணலாம். இதை விசாரித்து வாங்கி கொடுத்தால் இந்த கொலை தடுக்கப்படும். ஆனா இதை காவல்துறை செய்யறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு செய்ய முடியறது இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மணி டிரான்சாக்சன் சொல்லுவாங்க. இது மணி டிரான்சாக்சன், பணம் கொடுக்கறாங்க வாங்கினாங்க, இதை போய் நீங்க கொடுக்கல, சிவில் தகராறு அப்படிங்கிற மாதிரி காவல்துறையும் இதை ஒரு காரணமா காட்டி ஒதுங்குற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஏன்னா இதை விட நிறைய வேலைகள் அவங்களுக்கு இருக்கும்போது இதை நம்ம தான் சிவில் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, இந்த இதை நம்ம ஏன் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப பெட்டிஷனா வாங்க மாட்டேன்றாங்க, சிஎஸ்ஆர் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அதே மாதிரி ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு தகராறு வந்தா கூட அதை விசாரிக்கிறது இல்ல, அதெல்லாம் சின்ன பெட்டி மாதிரி விட்டுறாங்க. அது என்ன ஆகுது, அது ஒரு கொலையாவோ அல்லது ஒரு தற்கொலையாகவே போகுது. தொடர்ந்து பேசலாம் கருணாநிதி. தற்பொழுது காவல் நிலையங்களை பொறுத்தவரை அவர்களிடத்தில் வரும் சிறு சிறு புகார்களை விசாரிக்க முடியாமல் போகிறது. பல்வேறு அலுவல் பணிகள் இருக்கின்ற காரணத்தினால் ஆக அந்த சிறு புகாரை ஆரம்ப கட்டத்திலேயே விசாரிக்கும் பொழுது அது கொலையில் சென்று முடிவதை ஆரம்பத்திலேயே தடுக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்து பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெறும் படுகொலைக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கக்கூடும், அதற்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, அவங்க சர்வேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இருட்டான பகுதிகள், எங்கு கொலைகள் அதிகமா நடக்குதுங்கிறது ஹாட் ஸ்பாட்ஸ் சொல்லுவோம், எங்க அவங்களுக்கு தெரிய வரும், அது எந்தெந்த ஏரியாக்கள்ல இங்க நிறைய நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும்பொழுது அந்த இடத்துல போலீஸுடைய பிரசன்ஸே போதும். அதாவது காக்கி கிளாட் மேன் ஒரு இடத்துல அங்க நிக்கிறப்பவே அதுவே சில சமயங்கள்ல பல குற்றங்களை தவிர்க்கும். ஜாதிங்கிறது இந்த பக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஜாதிக்குள்ள போய் நம்ம உழந்துகிட்டே இருந்தோம்னா பல நல்ல விஷயங்களை, பெரிய விஷயங்களை சாதிக்க முடியாம போகக்கூடாத வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம சின்ன வயசுலயே அதை நம்ம சொல்லிக் கொடுக்கறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது டெரிஷரி பிரிவென்ஷன் தான் இதை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான பிரிவென்ஷன் மெத்தடா நம்ம டெரிஷரினா மூன்றாம் கட்ட பிரிவென்ஷன். அது கேட்கறதுக்கு கொலைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கப்ப 3ஆம் கட்ட விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனாலும் இந்த சாதியை பொறுத்த வரைக்கும் சாதிங்கிறது ஒரு நெகட்டிவா போகும் பட்சத்துல அதனால எந்த விதமான பலனும் கிடையாது, அது ஒரு மனிதனை உயர்த்தி பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம சொல்லாம இதை பிரிவென்ஷனுக்கு பண்றதுங்கிறது மிகவும் கடினமான ஒரு விஷயம். புதிதாக ஆட்களுடைய நடமாட்டம் இருக்கிறது, ஒரு தெருவில் நடமாட்டம் இருக்குது அப்படின்னா, இல்ல சந்தேகத்திற்கு இடமான நேரங்களில் சில விஷயங்கள் நடக்குது, ஒரு கிராமத்துல நடக்குது, இல்ல ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதை நம்ம காவல்துறைக்கு தெரியப்படுத்தணும். காவல்துறையை நம்ம தனியாக பிரித்து பார்க்க கூடாது. காவல்துறையை நம்மில் ஒரு பகுதியாக நினைத்துக் கொண்டு அவர்களுக்கு நம்ம சில விஷயங்களை தெரியப்படுத்தணும். அது குற்றத்தை தடுப்பதற்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். தமிழகம் முழுவதும் இந்த கொலைகளை நடத்துவதற்கும் மதுரை மாவட்டம் கொலையாளிகளை கொலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக திகழ்கிறது. வேலையில்லாத இளைஞர்களை இந்த தொழிலுக்கு ஈடுபடுத்தக்கூடிய ஒரு பெரிய கும்பல் மதுரை நகரில் மையம் கொண்டு செயல்படுறாங்க. அது சாதிய பின்னணியிலும் இருக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் பின்னணியிலும் இருக்கிறாங்க, அரசியல் பின்னணியிலும் அந்த குழுக்களை உருவாக்குவது, அந்த கொலை குழுக்களை பயன்படுத்துவதுங்கிற போக்கு நடந்துகிட்டு இருக்குது. டிசம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்தில் 21 மாநிலங்கள் தங்கள் மாநிலத்தில் கௌரவ கொலை நடக்கின்றன என்று ஒப்புதலாக ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க, அபிடேவிட் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அதில் கொடுக்கப்படவே இல்லை.
கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 46 கௌரவ கொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அந்த பயங்கிறது வந்தாதான் திருப்பி அதை செய்யறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. இப்போ பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான். அதனால இதுக்கு காவல்துறையும் தமிழக அரசும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் நாங்கள் கேட்டுக்கிறோம். திரு கருணாநிதி, இப்போ இந்த சூழ்நிலையில அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? குற்றங்களை குறைக்க என்ன மாதிரியான உடனடி நடவடிக்கைகள் தேவைன்னு நினைக்கிறீங்க? இது காவல்துறையுடைய செயல்பாட்டில் மாற்றம் கொண்டு வரணும். நான் சொன்ன மாதிரி ப்ரோஆக்டிவ் போலீசிங், போலீஸ் ஆபீசர்ஸுக்கு சும்மா மீட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி அவர்களை அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு பதிலா அவர்களை ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க விடணும். அவர்களுக்கு அலோவ் பண்ணணும். மேக்சிமம் டயத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். மக்களோட போகணும். ரெசிடென்ஷியல் அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்களோட மிங்கிள் ஆகணும். அப்பதான் பொதுமக்கள் அவங்க நிலைமை, அவங்க ஏரியாவில் எந்த மாதிரி குற்றங்கள் நிகழ்குது, அது எந்த மாதிரி போலீசிங் தேவைங்கிறது காவல்துறைக்கு தெரியும். அந்த ஒவ்வொரு ஏரியாவிலையும் நடக்கிற குற்றங்களும் இருக்கிற சமூக விரோதிகள் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னாக்கா காவல்துறைக்கு பொதுமக்கள் இருந்தா வரணும். இன்னைக்கு போதுமான போலீசார் இருக்காங்களா தமிழகத்துல? குறைவா தான் இருக்காங்க. ஒரு 600 பொதுமக்களுக்கு ஒரு காவல்துறை தான் இருக்கு. அது பத்தாது. பட் இருந்தாலும் இருப்பது கூட ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரிச்சு கொடுக்கணும். இப்ப காவல் நிலையத்தில் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி மட்டுமே அவர் ஜூரிஸ்டிக்ஷன்ல மேன் பண்றது, அதை கண்ட்ரோல் கொண்டாடுறது கஷ்டம். ஒவ்வொரு காவலருக்கும் அவருடைய ஏரியாவை பிரிச்சு கொடுத்து அந்த ஏரியாவை அவர் மேன் பண்ண அலோவ் பண்ணோம்னா அவரு அந்த பகுதியில் உள்ளவர்களுடைய தொடர்பு கொண்டு செய்திகளை சேகரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த மாதிரி சேகரிக்கும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்க காலத்திலேயே அதை லோக்கலைஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணிடலாம். புதிதாக ஒரு சமூக விரோத கும்பல் வளர்வதை தடுத்துடலாம். சின்ன புகார்களை கூட காவலர்களை விட்டு விசாரிக்க சொல்லலாம். நிலைய பொறுப்பாதிகாரியா எல்லா பெட்டிஷனையும் சின்ன சின்ன பெட்டிஷனையும் விசாரிக்கணும்னு கட்டி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. நீ நிலையத்தை கொண்டு போய் மனு கொடுக்க போனா கூட இந்த நிலையத்தில் பொறுப்பில் இருப்பவர்கள் நான் இன்ஸ்பெக்டர் நாலேஜ் இல்லாம வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வாங்கணும். ஹெட் கான்ஸ்டபிளா கிரேட் 1 பேசி கூட அந்த பெட்டிஷனை வாங்கணும், அதை விசாரிக்கணும். முடிவு வேணும்னா இன்ஸ்பெக்டருக்கு தெரிவிக்கலாம். இந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரணும். இப்பதான் நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால பேசுறது காவலர் அதிகாரிகள் கீழே உள்ளவங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஓவர் மைக், எல்லாத்துக்கையும் செல்போன் இருக்கு, எல்லாத்துக்கையும் கேமரா இருக்கு. அவங்களுக்கு இதுல தகவல் கொடுக்கணுமே தவிர எல்லாரையும் வாங்க நான் மீட்டிங் போடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அதிக கூப்பிட்டு மீட்டிங் உட்கார வச்சு பேசி அனுப்புறதுங்கிறத குறைக்கணும். முந்தியெல்லாம் நாங்க இருந்த காலத்துல அந்த வசதி எல்லாம் கிடையாது. மீட்டிங் அட்டன் பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கணும். ஆனா இப்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால இந்த மீட்டிங் எல்லாம் குறைஞ்சு காவலர் அதிகாரிகளை அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல அதிகம் இருக்க அலோவ் பண்ணி அந்த பொதுமக்களோட மிங்கிளாக செய்யணும். பிரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். தவறு செய்வர்கள் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. கொஞ்சம் வளர்றாங்கனாவே அவர்கள் மீது உடனே இன்ஸ்டிடியூட் ஓபன் பண்ணி கண்காணித்த காலமெல்லாம் இருக்கு. இப்ப அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன்றாங்க. ஒரு 2-3 முறை ஒருத்தர் மேல கவனம் வந்துச்சுன்னா உடனடியாக அவரை நம்ம கொண்டு அவருக்கு ஹிஸ்டரி ஷீட் ஒன்று ஓபன் பண்ணி அவரை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தாதாக்கள் குரூப்புகள் உருவாகி இந்த மர்டர் எல்லாம் நிகழாது. தொடர்ந்து பேசலாம் திரு கருணாநிதி. இந்த தமிழகத்தில் தொடரும் படுகொலைகளை தடுக்க அரசு மற்றும் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பற்றி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். கொலைகள் பண்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு மது அடிமை இருக்கும். சோ மது என்ன செய்யணும், அவங்களுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை குறைச்சிருக்கு மது. அப்புறம் பார்த்தோன்னா வேலை இல்லாம அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாம இருக்கிறது. அப்புறம் அவங்களுடைய இன்கம் இல்லாம இருக்கிறது. இன்னொன்னு என்னதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கொலை பண்றதுனால அவங்களுக்கு ஒரு ஹீரோயிசம், நம்ம பெரிய ஆளு, நம்ம சமூகத்துல பெரிய ஆளு, நம்மள எல்லாம் மதிப்பாங்க அப்படிங்கற ஒரு ரீஇன்போர்ஸ்மெண்ட் கிடைக்கும். இன்னும் சிலது பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சினிமாக்கள்ல பாத்தீங்கன்னா கொலை பண்றது ஒரு ஹீரோயிசம். அப்போ யாராவது தப்பு பண்ண உடனே வெட்டி போடுறது ஒரு பெரிய ஹீரோயிசமா நடக்குது. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆள் மனசுல நிறைய மக்களுக்கு பதிகிறதுனாலதான் என்ன செய்யுது, இது இந்த மாதிரி நிறைய கொலைகள்லாம் நடக்கு. இது இன்க்ளூடிங் இந்த சாதி மோதல் கூட இதுல எடுத்துக்கலாம். ஏன்னா எதுக்காக பண்றாங்க, அவங்களுக்கு ஹீரோயிசம் நம்ம இது பண்றதுனால நம்ம சமுதாயத்துல நம்மள நல்ல நம்ம மதிப்பாங்க, நம்மள நம்ம பேர் கிடைக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாம ஆள் மனசுல ஒரு எண்ணங்கள் வந்துருது. சோ இந்த மாதிரி நிறைய பல காரணங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். கொலைகளை தடுக்கிறதுக்கு நம்ம உளவியல் ரீதியா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இந்த மது அடிமை, மதுல இருந்து அவன் என்ன செய்யணும், இந்த மதுல இருந்து விடுபடக்கூடிய மது அடிமை மதிய ஒழிப்பு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு கட்டாய கவுன்சிலிங் தேவை.
இந்த மாதிரி மன அழுத்தங்கள் இருக்கு, அவங்கள மன அழுத்தங்கள் வந்து நம்ம வெளிப்படுத்திக்கலாம், மன அழுத்தங்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்றதுனால என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குது. இப்ப வந்து உணர்ச்சி வேகத்துல அவன் கொலை பண்ணிடுறான், அவனால படிக்க முடியல, அவனுடைய ஃபேமிலி பாதிக்கப்படுது, அவனுக்கு ஃபியூச்சர் ஒன்றும் இல்ல, அவன் போயிருது, இதெல்லாம் அவனுக்கு வந்து புரிய வைக்கணும். கவுன்சிலிங் வந்து இந்த மாதிரி சுற்றச்செயலில் ஈடுபடுறவங்க எல்லாம் இந்த மாதிரி புரிய வைக்கணும். சோ ஜெனரலா சொல்ல போனோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து மது அடிமை, நல்லா அவங்களுக்கு வேலைகளை கொடுக்கறது, ரெண்டாவது கடுமையான பனிஷ்மெண்ட். இது வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத செய்யணும். நிறைய திரைப்படங்கள் என்ன பண்ணணும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். தமிழகத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டுமானால் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினருக்கு இடையிலான இடைவெளி என்பது குறைக்கப்பட வேண்டும். மேலும் காவல்துறைக்கு பல்வேறு சிறிய புகார்கள் வருகின்றன, அவை உடனடியாக அவை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்கே ஒரு குற்ற சம்பந்தப்பட்ட நபர் இருந்தால் அவரை குறித்த தகவல்களை காவல்துறையினரிடம் தெரிவிக்க வேண்டும். அவர் மேலே ஏதாவது புகார் இருந்தால் கூட உடனடியாக காவல்துறையினர் அதற்கு நடவடிக்கை எடுத்தால் மிகப்பெரிய குற்றங்கள் நடப்பது குறைந்துவிடும். மேலும் தமிழக அரசு காவல்துறைக்கு வழங்கக்கூடிய பணிகளை, அதாவது அலுவல் சார்ந்த பணிகளை குறைக்க வேண்டும் என்கின்ற கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு கருணாநிதி அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.